அமைதியான தென்னிந்திய கிராமத்தில் பொங்கல் திருவிழா மகிழ்ச்சியும் உற்சாகமும் கொண்டு வந்தது. ஒவ்வொரு சிறிய வீட்டும் மலர் தோரணங்கள், வாழை இலைகள் மற்றும் வண்ண விளக்குகளால் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதிகாலையின் குளிர்ந்த காற்றில் மல்லிகைப் பூவின் மணமும் இனிய பொங்கலின் வாசனையும் பரவியது. கிராம மக்கள் அனைவரும் இந்த சிறப்பு நாளுக்காக மகிழ்ச்சியுடன் தயாராகிக் கொண்டிருந்தனர். கிராமத்தின் நடுவில் உள்ள பழமையான கோவிலின் முன்பு அனைத்து தம்பதிகளுக்காக ஒரு பெரிய ரங்கோலி போட்டி அறிவிக்கப்பட்டது. இது திருவிழாவின் மிகவும் விரும்பப்படும் நிகழ்ச்சி என்பதால் அனைவரும் உற்சாகமாக இருந்தனர். தம்பதிகள் தங்கள் கைகளில் சிவப்பு, மஞ்சள், நீலம், பச்சை, இளஞ்சிவப்பு மற்றும் வெள்ளை நிற ரங்கோலி பொடிகள் நிரப்பப்பட்ட சிறிய கிண்ணங்களுடன் வந்தனர். ஆண்கள் வெள்ளை வேஷ்டி மற்றும் சட்டை அணிந்திருந்தனர். பெண்கள் அழகான புடவைகளிலும் முடியில் மல்லிகை பூவுடன் மிகவும் அழகாகத் தோன்றினர். அவர்களில் அர்ஜுன் மற்றும் மீரா என்ற இனிய தம்பதியினர் இருந்தனர். அவர்கள் தங்கள் படைப்பாற்றலுக்கும் ஒற்றுமைக்கும் கிராமத்தில் பிரபலமானவர்கள். இருவரும் சிரித்தபடி கோவில் வாசல் அருகே ஒரு சுத்தமான இடத்தை தேர்ந்தெடுத்தனர். மீரா மெதுவாக குனிந்து வெள்ளை பொடியால் ஒரு பெரிய தாமரை மலரின் வடிவத்தை வரையத் தொடங்கினாள். அவளின் கைகள் மென்மையாகவும் துல்லியமாகவும் நகர்ந்தன. அருகில் நின்ற அர்ஜுன் அந்த இதழ்களில் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்களை நிரப்பினார். பின்னர் இருவரும் நீல நிற எல்லைகள், பச்சை இலை வடிவங்கள் மற்றும் சுற்றிலும் சிறிய தீபங்களை சேர்த்தனர். அதை இன்னும் அழகாக மாற்ற அரிசி மாவால் மயில் கோலங்களையும் வரைந்தனர். அவர்களின் ரங்கோலி பிரகாசமாகவும் நேர்த்தியாகவும் உயிர் கொண்டதாகவும் தோன்றியது. அருகில் மற்ற தம்பதிகளும் சூரியன் வடிவம், பாரம்பரிய கோலங்கள் மற்றும் கிராமக் காட்சிகள் போன்ற அழகான வடிவங்களை உருவாக்கிக் கொண்டிருந்தனர். சிரிப்பு, இசை மற்றும் மகிழ்ச்சியான குரல்கள் முழு கிராமத்தையும் நிரப்பின. சிறிது நேரத்தில் கிராம மூத்தோர் போட்டியை மதிப்பிட வந்தனர். அவர்கள் ஒவ்வொரு ரங்கோலியையும் மெதுவாக கவனமாக பார்த்தனர். அர்ஜுன் மற்றும் மீராவின் வடிவத்தை பார்த்தபோது அவர்கள் ஆச்சரியத்துடன் நின்றனர். தாமரை வடிவமும் மயில் கோலங்களும் மிகவும் அழகாக இருந்தது. நீண்ட ஆலோசனைக்குப் பிறகு தலைமை மூத்தவர் கிராமத்தின் நடுவில் நின்று பெருமையுடன் அறிவித்தார். இந்த ஆண்டின் ரங்கோலி போட்டி வெற்றியாளர்கள் அர்ஜுன் மற்றும் மீரா. முழு கிராமமும் கைத்தட்டலுடன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது. தம்பதியினர் வெட்கத்துடன் சிரித்தபடி ஒரு சிறிய தங்க கோப்பையும் இனிப்புகள் நிறைந்த கூடை ஒன்றையும் பெற்றனர். அந்த மாலை திருவிழா விளக்குகளின் ஒளியில் அவர்களின் வண்ணமயமான ரங்கோலி கோவில் முன் பிரகாசமாக ஜொலித்தது. அன்பும் பொறுமையும் ஒற்றுமையும் சேரும்போது தான் மிக அழகான கலை உருவாகிறது என்பதை அது அனைவருக்கும் நினைவூட்டியது.